நண்பர்களே, இது விழுப்புரம் மாவட்டம் பானாம்பேரி. இப்போ வந்து நம்ம 5வது மரக்கன்று நடுறோம், நெல்லிக்காய் கன்று. இந்த நெல்லிக்காய் கன்று வந்து ஒரு 2 வருஷத்தில் மரமாயிடும். அந்த மாதிரி நம்ம ஊர் ஏரியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரக்கன்று நம்ம வச்சு அந்த பாதாம் மரம்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ மரம். இதெல்லாம் ஃபுல்லாக இலப்ப மரம் தான் நிறையா போட்டுக்கிறோம். இது வந்து ஓட வாய்க்கால், இந்த சைடில் தண்ணி வர்ற வாய்க்கால். இது ஃபுல்லாகவே மரக்கன்றுகள் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அரசூர்லேருந்து ரமேஷ் அண்ணன் நைட் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி அவர்கிட்ட ஆலமரம் இருக்குது, வந்து வாங்கிட்டு போக சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி ஆலமரம் வந்து இந்த சைடில் வைக்கணும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்று நடணும். இப்போ நம்ம நடத்து வந்து 5வது மரக்கன்று. இந்த மரக்கன்று நடத்துல இந்த நெல்லிக்காய் கன்று இருக்குன்னா, இந்த நெல்லிக்காய் வந்து ஏரியில் பசங்க வந்தால் விரும்பி சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வந்து சப்போட்டா போட்டோம், மாங்கன்னு போட்டோம். சரி, நம்ம ஆஃபீஸில் நெல்லிக்காய் கன்று நட்டோம். இந்த நெல்லிக்காய் கன்று வந்து நம்ம ஏரியில் போட்டால் பசங்க வந்து சாப்பிடுமேன்ட்டு இது அரை நெல்லிக்காய். ஆனால் 2 வருஷத்தில் மரம் சூப்பராக வளர்ச்சி வரும். எவ்வளோ வறட்சி இருந்தாலும் தண்ணி இல்லைனாலும் மரம் இது தாங்கும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரக்கன்று, ஒரு பிறந்தாளுக்கு ஒரு மரக்கன்று நடுவோம். நம்மளே இன்றைக்கி நம்ம ஊர் ஏரியில் பார்த்தோன்னா அவ்வளோ மரக்கன்று வச்சுக்கிறோம். நம்ம அண்ணன் திருச்சியிலேருந்து வந்து பார்த்தாரு, நாசர் அண்ணன். பார்த்துட்டு இவ்வளோ மரக்கண்ணா பரவாயில்லப்பா, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஒரு பெருமையாக சொன்னார். அதே போல் இந்த மரம் நடுறது வந்து எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதுப்பா அப்படின்னாரு. எல்லாம் செய்ய முடியாது. அந்த லைன் ஃபுல்லாக ராம்பர் எவ்வளோ மரக்கன்று இருந்து அதை நீ சைடில் பேசுங்க. மரம் நண்பர்களே, நம்ம இப்போ 6வது கன்று நடுறோம். இது வந்து இப்படி கிட்டேருமா கிலாக்கா. எந்த அளவுக்கு பாருங்கள், கிலாக்கா சூப்பராக பழுத்து போய் இதெல்லாம் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கல இப்போ பசங்க காசு கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கோம். இதை வந்து யாரும் விரும்பி சாப்பிட மாட்றாங்க. கிலாக்கா மரம் வந்து நிறையா இருக்கும். இது நாட்டுக்கா ஹைப்ரிட்னா பெருசு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மரம் கட்டு இது. அந்த மரம் வந்து சிவலோகேஸ்வரி பிறந்தாள் நட்டுது. 2 வருஷம் ஆகுது நட்டு. இன்றைக்கி மரம் எந்த அளவுக்கு சூப்பராக பாருங்கள். அந்த மாதிரி அவங்க பிறந்தாலும் ஒரு மரக்கன்று நட்டாலே இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பராக. நம்ம தீபாவளிக்கு படாசி அடிக்கிறோம், அது ஒரு நாள் தான் ஹாப்பியாக இருக்கலாம். இதே நம்ம மரக்கன்று நட்டுனா நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம். அந்த மரத்துக்கு வந்து நிற்கலாம், அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரக்கன்று நடணும் நம்மளே. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம உத்தரப்பிரதேசலாம் பார்த்திங்கன்னா காற்று மாசு கட்டுப்பாடாகி பொல்யூஷன் அதிகமாகி இது கிட்ட இருக்கும். இந்த மாதிரி நம்ம மரக்கன்று வச்சுன்னா இந்த தழை இனிக்கணும். இந்த தழை இனிக்கிட்டுனா தான் நம்மளுக்கு வந்து மரம் சீக்கிரமாக துளிர் விடும், பது பிடிக்கும். நம்ம தழையோட வச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் பது பிடிக்காது. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மரக்கன்று வச்சிங்கன்னா இந்த மாதிரி தழை இனிக்கிடுங்க. அதே போல் எதுக்குன்னா இந்த ஆடு மாடு 2 நாளைக்கு நம்ம அதுக்குள்ளே நம்ம முள் போடுறங்காட்டியும் ஆடு மாடு மேத அளவுக்கு அது ஒன்று. நம்மளுக்கு சீக்கிரமாக பதுவும் பிடிக்கும், மெயின் அது ஒன்று. இது கீழே இது பாருங்க, இது பனங்கொட்டை. நம்ம போன வருஷம் போட்ட பனங்கொட்டை எந்த அளவுக்கு மொழிஞ்சிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு மரம் வந்து நம்ம ஏரியில் சூப்பராக இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மரம் வை அந்த மரம் வேணும். அந்த மாதிரி கிழக்கா இந்த அளவுக்கு காய் சூப்பராக பாருங்கள். இந்த மாதிரி வந்தீங்கன்னா கூட இதெல்லாம் பறித்து சாப்பிட்லாம். இது சாப்பிட்னா சூப்பராக உடம்புக்கு நல்லது. இது யாருக்கும் தெரியாது. அதே போலங்க பாருங்கள், இப்படி இருங்க. இந்த முடக்கத்தான் கீரை நம்ம பானாம்பேரியில் நிறைய முளைஞ்சி போய் கிடக்குது. இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குவோம், நம்ம ஏரியில் நம்ம ஃப்ரீயாகவே பறிச்சிக்கிறோம். நிறைய பேர் கிடைக்காது இந்த முடக்கத்தான் கீரைலாம். நம்ம இது மிஷின் இருந்தால் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மிஷின் இருந்துன்னா நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட மரக்கன்று வைக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த பிக்காசலை கொடுத்ததுனால கொஞ்சம் ரொம்ப இதாகி போகுது. அதனால் யாருன்னா மிஷினை வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உதவி பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா வந்து நம்ம வந்து பிக்காசலை நோண்டி ரொம்ப அசந்துப்படுத்தாகுது. இதே மிஷின் இருந்ததுன்னா இன்றைக்கி 10 கன்றுன்றது ஒரு 50 கன்று கூட நடுவோம் ஒரே நாளில். நம்ம கன்று வைக்கணும், இன்னும் ஏகப்பட்ட இடம் வைக்க இருக்குது, மேடம் வைக்கலாம். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உதவி யாரும் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி சொல்லுங்கள் நண்பர்களே.
இது வந்து இப்போ இந்த ஈரத்துக்கு பிக்காஸ் இருந்ததுன்னா மிஷின் இருந்ததுன்னா நேரம் 50 கன்று நட்டுருப்போம். குழி போட்டால் சர்ச்சான்னு போயின்னே இருக்கும். அப்படிங்கப்பா. இது 75 சுதந்திர தினம் நட்டுது குங்கும மரம். 2 வருஷம் ஆக போகுது. அந்த அளவுக்கு மரம் இருக்குங்க. அப்படிங்க இது பன்னீர் பொண்ணு பிறந்தநாள் நட்டது கிட்ட. பன்னீர் பொண்ணுக்கு பிறந்தநாள் 2வது பிறந்தநாள் நட்டது. எந்த அளவுக்கு மரம் வந்து துளிர் விட்டு பாருங்கள் சூப்பராக. இந்த துளுரெலாம் நம்ம கட் பண்ணி விட்டுடணும். ஏன்னா எக்கச்சக்கமான துளிர் வரும். இதை வந்து ஆடு வந்து ஈஸியாக கடிச்சிடும். அந்த மாதிரி நம்மளுக்கு நுனி மட்டும் இருந்தால் போதும். இதெல்லாம் கட் பண்ணிடணும். இந்த நுனி இருந்ததுன்னா மரம் நம்மளுக்கு இதாகும். அதுபோல் இப்போ கிஷோர் பிறந்தநாள் நடுறோம். இந்த அடுத்த பிறந்தநாள் பாருங்கள் இந்த மரம் எவ்வளோ வளர்ச்சி வருதுன்னு. அந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் ஒரு மரக்கன்று நட்டாலே. இது நாவ மரம். நாவ மரம்லாம் வந்து நெடுக்க வச்சுக்கிறோம். இலப்ப மரம், நாவ மரம். ஏன்னா பசங்களுக்கு வந்து நாளைக்கு பறித்து சாப்பிட்றதுக்காக நம்ம வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நாளை தலைமுறைக்கு சுற்றுச்சூழலை நம்ம அழகாக நம்மளுக்கு எப்படி கொடுத்தாங்களோ. இப்போ வந்து கிஷோர் வந்து 7வது மரக்கன்று நடுறாரு. அவர் நன்னாரு. அப்படியே வை வச்சு அழகாக அப்படியே இது பண்ணு. அப்படியே ஸ்டெடியாக நேராக வை. அந்த மாதிரி வர இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி ஆர்வமாக இருக்கணும். இந்த மாதிரி மரக்கன்று நடணும், இந்த மாதிரி போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தால் தான் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பாதிக்காத இருக்கணும் நண்பர்களே. வணக்கம். நம்ம இந்த மாதிரி இந்த தழை நிற்கணும்னா நம்ம செப்பல் போட்டுக்கிறோம். மாலை போட்டு செப்பல் போட்டு சில பேர் சொல்லுவீங்க. அது எதுக்காக போட்டுக்கணும்னா நம்ம ஏர்லேருந்து இந்த ஊசிலாம் நிறையா பேர் அந்த நீடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுக்கிறாங்க. அந்த அப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கொட்டிக்கிறாங்க. சப்போஸ் நம்ம செருப்புலாம் போனால் முள் பொக்கம், அந்த ஊசி பொக்கம். ஏற்கனவே ஒரு பையனுக்கு ஊசி போட்டு ரத்தம் வந்தது. அப்புறம் டிடி இட்டுன்னு போய் டிடி ஊசி போட்டோம். அதுக்காக தான் நம்ம செப்பல் போட்டுன்னு ஏரிக்கு வந்தால் செப்பல் போட்டுன்னு தான் வர முடியும். நம்ம கரை மேலே நேராக போகிற மாதிரி தான் செப்பல் தேவையில்லை. சைடில் நம்ம செடி இது பார்க்கணும், செடி ஆடு மாதிரி தள்ளிச்சுன்னா கம்பல்சரி செப்பல் போட்டு தான் இருக்கணும். ஏன்னா வந்து அந்த ஊசி குத்திச்சுன்னா நம்ம காலில் இதாகிடும். அதுக்கு தான் செப்பல் போட்டுக்கிறோம் நாங்கள். இன்னும் ஒரு